சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். மலரு எப்பயும் போல டுட்டோரியல் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியில காவியா பாத்துறாங்க. மலரு வண்டியில ஏறுங்க, நான் வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், சரி காவியா அப்படின்னு சொல்லி மலரும் காவியாவும் வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா காவியாவுக்கு வயிறு வலி வந்துருது. காவியாவால வயிறு வலி தாங்க முடியல, முகமெல்லாம் மாறுது. காவியா வயிற்ற பிடிச்சுக்கிட்டு வண்டியை ஓட்ட முடியாம வண்டியை ஒரு ஓரமா நிப்பாட்டுறாங்க. காவியா காவியா என்னாச்சு காவியா அப்படின்னு சொல்லி மலரு கேக்குறாங்க. திடீர்னு பார்த்தா காவியா கார்ல வச்சிருக்கிற ஒரு மருந்து எடுத்து ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டு முழுங்கிட்டு உட்காரவும், என்ன காவியா என்னாச்சு, ஒரு மாதிரியா வயிற்ற வேற பிடிச்ச மாத்திரை வேற எடுத்து போட்ட, என்ன ஆச்சு காவியா அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை மலரு, இது வழக்கமா வர வயிறு வலிதான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், வழக்கமா வர வயிறு வலியா, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், இல்லை மலரு, இது என்ன சொல்றது, எனக்கு ஒரு 19 வயசு 20 வயசு இருக்கும், அப்ப ஆரம்பிச்ச வயிறு வலி இப்ப வரை இந்த வயிறு வலி என்னைய தொடர்ந்துகிட்டே இருக்கு. நானும் பார்க்காத டாக்டர் இல்லை, ஒவ்வொரு டாக்டரையும் பார்த்துட்டேன். அவங்க இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. அந்த மருந்து மாத்திரை சாப்பிடையில அந்த வயிறு வலி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஆனால் இப்போ இந்த வயிறு வலி அடுத்து எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. ஆனால் திடீர்னு இந்த மாதிரி வயிறு வலி வரும். அந்த வயிறு வலி வரையில நானும் மாத்திரை போட்டுக்கிருவேன். மாத்திரை போட்டதுக்கு அப்புறமா அந்த வயிறு வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் நார்மல் ஆயிரும். இப்படித்தான் மலரு, ஏகப்பட்ட தடவை நான் மாத்திரையா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், என்ன காவியா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற, உங்க அப்பா எம்எல்ஏ, நீ எவ்வளவு பெரிய செல்வாக்கான ஆளுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்பதான் சொல்லுவாங்களே ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்னு, ஏன் அவங்களெல்லாம் நீ போய் பார்க்கலையா? இந்த வயிறு வலி எப்படி இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும்? இப்படி வயிறு வலிக்கு நீ மாத்திரை போட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன்னுடைய உடம்பு என்ன ஆகும் காவியா? என்ன ஏதுன்னு இதை நீ முழுசா இந்த பிரச்சனையை தீக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கிட்ட மலரு கேட்கவும், அது இல்லை மலரு, நான் பார்க்காத டாக்டர் இல்லை, எக்கச்சக்கமான டாக்டர் பார்த்துட்டேன். எந்த டாக்டராலையும் இந்த வயிறு வலியை மொத்தமாக குணப்படுத்த முடியல. இதுவரை எப்படி மருந்துலே போய்கிட்டு இருக்கு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா அசால்ட்டா சொல்லவும், இங்கே பாரு காவியா, இதெல்லாம் இப்படி அசால்ட்டா எடுத்துக்கிற கூடாது. தமிழ் அவங்களுடைய காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கு. அந்த டாக்டர் பேரு கல்பனா. அவங்க நல்ல ஸ்பெஷலிஸ்டான டாக்டரா. அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க கிட்ட போய் இந்த வயிறு வலியை பற்றி செக் பண்ணிக்கையே அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், ஏன் மலரு, என் உடம்புல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க, நீங்க ஏன் என் கூட செக்கப்புக்கு வர மாட்டீங்களா? நாளைக்கு ஏன் நீங்களும் நானும் தமிழ்ச்செல்வி கிட்ட அந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம ஏன் போய் அந்த டாக்டரை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், சரி காவியா, உனக்காக கண்டிப்பா நான் வரேன். இப்படி இந்த வயிறு வலியை வச்சுக்கிட்டு இருக்காத. சாதாரண பிரச்சனைனா பரவாயில்ல, ஆனா உனக்கு 18-19 வயசு ஆரம்பிச்ச வயிறு வலி இன்னும் வரைக்கும் உன்னை தொடர்ந்துகிட்டு இருக்குன்னா இது ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்க போகுது, அதுக்காகத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், அப்பதான் காவியா, என் கூட பிறந்த ஒருத்தவங்க மாதிரி என் உடம்புல இவ்வளவு அக்கறை எடுத்து பேசுற, எனக்கு நீ இப்படி பேசையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு மலர் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், சரி நாளைக்கு நான் தமிழ்கிட்ட பேசி அந்த மேமோடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், மலரும் காவியாவும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மலரு தமிழ்கிட்ட அந்த கல்பனா மேமோடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டையும் பார்த்தா மலரு வாங்கிடுறாங்க. காவியா, அந்த மேமோடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், நாளைக்கு காலையில 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, நீயும் நானும் போவோம் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், சரி மலர் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் ஆயிருது. காவியாவும் மலரும் கார் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட பார்க்க போறாங்க. அந்த கல்பனான்ற டாக்டர் கிட்ட பார்த்தா இங்க காவியா செக் பண்றதுக்காக போறாங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை, தமிழ்ச்செல்வி கிட்ட தான் நீங்க தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கல்பனா மேடம் கேட்கவும், ஆமா மேடம், தமிழ்ச்செல்வி என்னுடைய தங்கச்சி மாதிரி, அவ உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, அதனாலதான் காவியாவுக்கு அடிக்கடி வயிறு வலி வருது, அதுக்காகத்தான் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், சரி சொல்லுங்க காவியா, உங்களுடைய பழைய ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் பார்த்தா காவியாவுடைய ரிப்போர்ட் எல்லாம் வாங்குறாங்க. காவியாவும் பார்த்தா கொடுக்குறாங்க. சரி காவியா, இந்த வயிறு வலி 1 மாசம் 1 வாரம் 1 நாள் விட்டு இப்படி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வயிறு வலி வருது அப்படின்னு சொல்லி மேடம் கேட்கவும், டாக்டர் இந்த வயிறு வலி எனக்கு எப்போ வருதுன்னே தெரியாது, நேற்று வந்துச்சு ஆனால் இன்னைக்கு வரலையான்னு என்னால் சொல்லவும் முடியாது, எப்போ வேணாலும் அந்த வயிறு வலி வரலாம், எனக்கு இதுவரை கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், சரிங்க காவியா உள்ள வாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம், அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பார்ப்போம், பெரிய பிரச்சனையா இல்லை அடுத்து ஏதாவது ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா, இல்லை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஏதாவது பெரிய லெவலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடுவோம், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்பனா டாக்டர் பார்த்தா காவியாவை உள்ள செக்அப் பண்ண கூட்டிட்டு போறாங்க. காவியாவையும் பார்த்தா செக் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வெளியே வருது. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு பயங்கரமான அதிர்ச்சி,
அதை பார்த்துட்டு இங்கே காவியா கிட்ட சொல்லுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு முகமெல்லாம் மாறிடுது. என்ன டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்க, என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், அது காவியா அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா டாக்டர் பார்த்தா முகமெல்லாம் மாறவும் மலரும் பார்க்குறாங்க. டாக்டர் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், காவியா நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இங்கே பாருங்க காவியா, உங்களுடைய கர்ப்பப்பையில புற்றுநோய்க்கான கட்டி இருக்கிற மாதிரி சில அறிகுறிகள் இருக்கு. அந்த கட்டியை இப்பயே ரிமூவ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா கர்ப்பப்பையை கூட அகற்ற வாய்ப்பு இருக்கு. கர்ப்பப்பையை அகற்றா உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இங்க காவியாவுக்கும் மலருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், ஆமா மலர் காவியா, இங்க பாருங்க, காவியாவுடைய கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருந்திருக்கு. அதை நீங்க சாதாரணமா மாத்திரை போட்டு அந்த வயிறு வலியை நீங்க இப்படியே விட்டுட்டீங்க. ஆனா இந்த கட்டி இப்ப புற்றுநோய் கட்டிக்கான ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க கர்ப்பப்பையை எடுத்தே ஆகணும். கர்ப்பப்பையை எடுக்கலைன்னா அந்த கட்டியை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அந்த கட்டியை மட்டுமே சர்ஜரி பண்ணி அகற்ற முடியாது. அது கர்ப்பப்பையவே ரொம்ப வீக் ஆக்கிருச்சு. அதனால கர்ப்பப்பையை எடுத்தே ஆகணும். கர்ப்பப்பையை எடுத்தா காவியாவால குழந்தை பெற்றுக்கிற முடியாது, தாய்மையை அடைய முடியாது. இதுதான் காவியா உங்களுடைய வயிறு வலிக்கான காரணம். நீங்க கர்ப்பப்பையை அகற்றியே ஆகணும். நீங்க ரொம்ப நாளையும் தள்ளி போடக்கூடாது. எந்த அளவுக்கு சீக்கிரமா சர்ஜரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா சர்ஜரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த கர்ப்பப்பையை மட்டும் இல்லாம கர்ப்பப்பையை சுத்தி இருக்கக்கூடிய உறுப்புகளையும் அந்த கட்டி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே முடிஞ்சா கூட சர்ஜரி பண்ணலாம். நீங்க வீட்டுல எல்லாத்துட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு நாளைக்கே கூட சர்ஜரி பண்றதுக்கு அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இங்க காவியாவுக்கும் மலருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. காவியா எதுவுமே பேசாம அதிர்ச்சியில அப்படியே இருக்காங்க. காவியா காவியா அப்படின்னு சொல்லிட்டு மலரு காவியாவை ஆறுதல் படுத்துறாங்க.